இதன் மூலம் அவர்கள் திருத்திக் கொள்ள தவறினால் அவர்கள் வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க யாரும் அவங்களை கேட்க முடியாது அப்படின்னு. ஆனா இனி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஐயா தமிழா பாண்டியன் அவர்களுக்கு தான் இந்த பெருமணி சேரும். அதாவது உண்மையிலே எல்லாரும் அவங்க மனசுக்குள்ள இருந்த விஷயத்தை செயல் வடிவமாக்கி இங்க அவங்க வீட்டு பக்கத்திலேயே உட்கார வச்சிட்டாங்க. அதாவது ஒருத்தனை எதிர்க்கிறது எங்க இருந்து எதிர்க்கல, பக்கத்துல இருந்து எதிர்க்கிறோம். வந்து பாருங்க, கேளுங்க, முடிஞ்சா தைரியம் தான் கேளுங்கிறது சவால் விடுறோம். யாரும் கேட்கறதுக்கு யாருக்கும் தெம்பும் கிடையாது, தெரியும். ஏன்னா குற்றம் உள்ளவன் மட்டும்தான் இந்த மாதிரி கேட்க முடியாது. அவன் மேல் குற்றம் இல்லை என்றால் எல்லாரும் நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க, ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருப்பாங்க. தன் மேல இருக்கிற குற்றம் இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இதுவரைக்கும் நம்ம கிட்ட அவங்க மூஞ்சி கொடுத்து பேசுவதற்கான எந்த முகாந்திரம் இல்லை என்று நான் இதன் மூலம் உதவியிருக்கிறேன். ஏன்னா மன்னிக்கப்படுவதுதான் மனித பண்பு, அதுல மாற்று கருத்தே இல்லை. அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த அறப்போராட்டமே தவிர அவர்களை நாங்கள் மனம் நோவடிக்கணுமோ என்றோ அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணம் எதுவே கிடையாது. அவர்கள் இதன் மூலம் திருத்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய குற்றங்களை திருத்திக் கொண்டு ஒரு நேர்மையான பத்திரிகையாளனாக இனிமேலாவது உருவெடுத்து சமூக அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்று இதன் மூலம் நான் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அடுத்து டி.எஸ். ஜார்ஜ் அவர்கள் சுருக்கமாக